இவங்க உட்கார்ந்த இடத்துல ஆப்ரேட் பண்றாங்க. அதாவது இந்த பணம் கட்டலைன்னா அங்கேயே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மீட்டர். ஸோ இது வந்து புதுச்சேரியில் இன்ஸ்டால் பண்ணுறத இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீக்கிரமே வந்து நம்ம ஊருக்கும் வந்துடும். ஆனால் இதில் சொல்கிற விஷயங்கள், அதாவது அவங்க வந்து அவங்களோட சென்டரில் இருந்துக்கிட்டே வந்து சிம்பிளாக பில்லு கட்டலை அப்படின்னா ஒரு பட்டனை மட்டும் அமுத்தினா போதும், இங்கே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கம்யூனிகேஷன் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக 4G நெட்வொர்க் மூலமாக இந்த மாதிரி அதாவது சிம் கார்டு போட்டு அது மூலமாக கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வைப்பாங்க. இது ஆல்ரெடி வட மாநிலங்கள்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நிறைய இடங்கள்ல ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. பட் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி மாறிடும். எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கு அதுக்கான பில்லு ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் அது போக எவ்வளோ டிமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து தெரிஞ்சிடும். ஏதாவது பெனால்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் தெரிஞ்சிடும். மீட்டரில் எதுவும் பிரச்சனை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் கூட இதை வந்து ரிமோட்லேயே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் பில்லு கட்டலை அப்படின்ற பட்சத்தில் ரிமோட்லேயே அவங்க கமாண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இபி டிஸ்கனெக்ட் ஆயிரும். அண்ட் அது போக இந்த மீட்டர் வந்துட்டதுக்கு அப்புறமா மந்த்லி பில்லிங் சைக்கிளும் கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீபெய்டாக மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன்னா தெரியாமலே நிறைய மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கரண்ட் போயிருச்சுன்னு கூட உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. பட் அதுக்கான தீர்வுகளையும் வச்சிருப்பாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.